ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத கோதை ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு சீரக சம்பா ரைஸ் வந்து 1 kg நான் எடுத்திருக்கேன். 1 kg ரைஸ் அப்படின்னா 1 kgலேருந்து நீங்கள் வந்து அது கூட மட்டன் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே வந்து 1/2 kg மட்டும்தான் எடுத்திருக்கேன். நாங்கள் அதிகமாக அந்த அளவுக்கு மட்டன் சாப்பிட மாட்டோன்றதுனால டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 kg மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 12, அதையும் கீறி எடுத்துக்கலாம். அடுத்தது தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோவிலேருந்து 1 கிலோ வரைக்கும். ஸோ புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 4 கட்டி எடுத்து அதையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன மசாலா ஸ்பைசஸ் வந்து தேவை அப்படின்றத காமிச்சிருக்கேன். பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க, அண்ட் கடல் பஞ்சு, ஏலக்காய் வந்து ஒரு 4, பஞ்சிக்காய் ஒரு 2 பீசஸ் எடுத்துருக்கேன், நட்சத்திரப்பூ சின்னதாக, அப்புறம் பட்டை வந்து ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன், லவங்கம் ஒரு 4, அண்ட் தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், அண்ட் ஸ்மெல்லுக்காக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அண்ட் புதினா கொத்தமல்லி அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி செய்கிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது கூடவே நெய்யும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் கோல்டன் கலரில் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஒரு கோல்டன் கலருக்கு வந்த பிறகு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு தக்காளியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஒரு 3/4 வாசி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கலருக்காக நான் வந்து இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட வந்து இப்போ மட்டன் வந்து நம்ம இதை ஆல்ரெடி குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு அதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேக வச்சதை இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கு அந்த மட்டன் கறி கூட வந்து கொஞ்சம்
இஞ்சி போட்டு இஞ்சி தட்டி போட்டு அதை வந்து நம்ம குக்கரில் வந்து வச்சு வேக வச்சுக்கணும். தயிர் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிரும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி வந்து நம்ம கரெக்டான ரேஷியோ எடுத்துக்கணும். எப்படி நம்ம நார்மலாக பாஸ்மதி ரைஸாக இருந்தால் அதாவது 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே ரேஷியோ தான் நம்ம இதுக்கும் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்க்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து அந்த கிரேவியோட அந்த மசாலாவோட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதித்த பிறகு அந்த சீரக சம்பா ரைஸை இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சீரக சம்பா ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஊற வச்சா போதும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினாலே நமக்கு போதும். ஸோ அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஒரு 80% வந்து நமக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து தம் கட்ட போகிறோம். ஸோ தண்ணி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% வந்து நமக்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு தம் கட்ட வேண்டியதான். ஸோ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அட்டகாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இல்லை உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் மட்டன் பிரியாணி வந்து எப்போவுமே வீட்டில் செய்வோம். உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வேறு எந்த ஃபுட் கலர்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ண மாட்டோம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அது கூட நமக்கு தேவையில்லை. நம்ம மற்றபடி ஆட் பண்ணியிருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவே நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.